வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழரசன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வயலுக்கு போகும்போது எப்படின்னா ஒரு 3 ஏக்கரான ஒரு கொய்யா தோப்பு ஒன்று, 3 ஏக்கர் அளவுள்ள ஒரு கொய்யா தோப்பில் வந்து கொய்யா மரம் வந்து இருக்குது. அதில் வந்து கொய்யா மரத்தில் வந்து இலைகள் வந்து கீழே விழுது. இலைகள் கீழே விழுந்து என்ன ஆகுதுன்னா, கொய்யா மரம் இதில் வந்து இலைகள் வந்து கீழே விழுது. இலைகள் வந்து கீழே விழுந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு மெத்தை போல அப்படியே கிரியேட் ஆகிடுது. அப்படி இருக்கும்போது அப்படியே இந்த இலைகள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வைக்கிற தண்ணீர்கள், அதாவது மழை நீரானது மழையே பெய்யுதுன்னா அந்த நீரை வந்து நல்ல அந்த ஈரம் வந்து அதாவது ஆவியாகாமல் தடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து ஈரப்பதமாக எப்பயும் இருந்துகிட்டே இருக்குது. அப்போது இங்கே ஈரப்பதமாக இருக்கும்போது இங்கே இருக்கிற நுண்ணுயிர்கள் என்ன செய்யுது, நல்லா வந்து இந்த இலைகளை வந்து மக்க வச்சு அதை வந்து நல்லா வந்து மண்ணுக்கு வந்து ஒரு சூரிய ஒளி மூலமாக வந்து ஒளிச்சேர்க்கை நடைபெற்று அந்த மரம் வந்து வளருது. அது இல்லாமல் அந்த மழை பெய்யுதுன்னா அந்த நீரானது அந்த இலைகள் கீழே விழுதுல, அது வந்து நல்லா வந்து அந்த ஈரப்பதத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து அந்த மரங்களுக்கு ரிலீஸ் பண்ணுது. அதுவும் இல்லாமல் வேர் பகுதியில் வந்து இந்த அளவு வந்து மண்புழுக்கள் வந்து நல்லா அதிகமாக வருதுனால அதில் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த காற்றோட்டம் வந்து நிறையா இருக்குது. இப்போ இப்படி உழுதுகிட்டே இருக்குது. அப்போது இந்த உழுற இடத்துல வந்து ஒரு வெற்றிடம் ஒன்று உருவாகும். அப்போது அந்த வெற்றிடத்தில் வந்து காற்றோட்டம் நல்லா இருக்கிறதுனால வேருக்கு தேவையான சத்துக்கள், வேருக்கு தேவையான நைட்ரஜன் வந்து கிடைக்குது. அப்போது அந்த மரத்தினுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த அதாவது இலைகள் வந்து மக்கிறதுனால இதில் வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள், பேரூட்டச்சத்துக்கள் கிடைக்கிறதுனால அந்த மரத்துக்கு தேவையான பழங்கள் வந்து நல்லாவே இருக்குது. அப்போது அந்த அந்த வயல் ஃபுல்லாக வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு அந்த இலைகளால் மற்ற மாரி கிரியேட் ஆகிருக்கு. இதேமாரி தான் ஒவ்வொரு பயிர் பண்ணும்போதும் நம்ம வந்து அந்த கிடைக்கிற மக்குகளை வந்து நம்ம வயல்லே போட்டு நம்ம வந்து உழும்போதோ இல்லை வயல்லே போட்டு நம்ம மக்க வைக்கும் போதோ நமக்கு நல்ல ஒரு பயன்கள் கிடைக்கும். இப்போ தென்னை மரம் இருக்குன்னா தென்னை மரத்துலேருந்து கிடைக்கிற மட்டைகளை வந்து நம்ம அந்த வயல்லே போடும்போது என்ன ஆகுனா, நீங்கள் அந்த மட்டையை எடுத்து பார்க்கும்போது நல்ல பொலன்னு இருக்கும் அந்த மண். அப்போ அங்கே என்ன ஆகுனா, அந்த மண்புழுக்கள் நிறையா இருக்கும், நுண்ணுயிர்கள் நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து அதாவது இரவு பகலமாக வேலை செஞ்சு அது என்ன ஆகும், அந்த மண்ணை வந்து பொலப்பு தன்மையாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த இடம் காற்றோட்டமாக இருக்கும். காற்றோட்டமாக இருக்கிறதுனால நமக்கு தேவையான நைட்ரஜன் வந்து கிடைக்கும், அந்த வேருக்கு கிடைக்கும். அப்போது பயிர் வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும். அப்போது அங்கே நுண்ணூட்டச்சத்துக்களும் பேரூட்டச்சத்துக்களும் இருக்கிறதுனால நம்மளுடைய காய்கள் வந்து நல்லா விளைக்கிற மகசூலும் நல்லா இருக்கும்.